குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 51. கைவடங்கள் கொண்டு நீர் கண் சிமிட்டு நிற்கிறீர், எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி எண்ணி பார்க்கிறீர், பொய் இறந்த சிந்தையை பொருந்தி நோக்க வல்லிரேல், மெய்கடந்த உம்முலே விரைந்து கூடல் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். கைவடங்கள் அப்படின்னா கைமுறைகள், பயிற்சிகள் அப்படின்னு அர்த்தம். நோக்க வல்லிரேல் அப்படின்னா தியானிக்க வல்லவர்கள் ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எவ்வளவோ கைமுறைகள் பயிற்சிகள் மேற்கொண்டு யோக ஞானம் கற்றாலும் நம் உடம்பில் மெய்யான இடம் எதுவென அறியாமல் கண்களை சுமிட்டு நிற்கிறீர்கள். சிவன் இருக்கும் இடம் எங்கே என்று தெரிந்து கொள்ளாமல் எவ்விடத்தில் மனதை இருத்தி தியானம் செய்கிறீர். பொய் நிறைந்த உள்ளத்தை ஒழித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அங்கேயே சிந்தையை நிலைநிறுத்தி அதையே நோக்கி தியானம் செய்ய வல்லவர்களாக நீங்கள் இருந்தால் அனைத்தையும் கடந்து நின்ற ஈசனை உங்களுக்குள்ளேயே கண்டு விரைவில் சேர்ந்து கூடி இரவா நிலையை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 52. ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ, கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். அகப்படுத்துமாறு போல் அப்படின்னா வலை விரித்து பிடிப்பது போல் அப்படின்னும், மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னும், கொற்றவன் அப்படின்னா இறைவன் அப்படின்னும், அதாவது தாருகா வனத்து ரிஷிகளை வென்றவன் அப்படின்னும், வீடு அப்படின்னா வீடு பேரு அப்படின்னும் அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆட்டை கட்டி வைத்து வலை விரித்து வேங்கை புலியை பிடிப்பது போல் இறைவா செல்வம் பலவற்றையும் காட்டி என்னை ஆசை வலைக்குள் அகப்படுமாறு மயங்க செய்வது முறையோ. தாருகாவனத்து ரிஷிகள் யாக தீயிலிருந்து ஏவிய யானையை கொன்று அதன் தோலை உரித்து இடுப்பில் ஆடையாக அணிந்து கொண்ட சிவபெருமானே, அதுபோலன்றி ஆணவம் என்னை பற்றாமல் என் அறிவை மயக்காமல் வீடு பெற்ற எனக்கு அளித்து உன்னை எனக்கு காட்டி அருள வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலம் மான்மழு, எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கடந்து நின்ற மாயம் யாவர்கான வல்லரோ. நீள்முடி அப்படின்னா நீண்ட சடாமுடி, என் திசை அப்படின்னா 8 திசைகள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், இடக்கையில் சங்கு சக்கரமும் வலக்கையில் மான் மழுவும் கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காண இயலாமல் பூமிக்கும் வானத்திற்கும் 8 திசைகளுக்கும் அப்புறமாய் நின்ற சிவபெருமானே, நீ என் உடம்பில் கலந்து நின்ற மாயத்தை காண வல்லவர்கள் யாவர், ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. நாழியப்பும் நாழியுப்பும் நாழியானவாறு போல் ஆழியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும் ஏரில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரனையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீண் நரகிலே. இதுதாங்க அந்த பாடல். நாழி அப்படின்னா ஒரு படி, அப்புனா நீர், ஆழியோன் அப்படின்னா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு, ஏறு அப்படின்னா எருது, சக்கரதரன் அப்படின்னா திருமால், வேறு கூறு அப்படின்னா வேறுபடுத்தியும் கூறுபடுத்தியும் அப்படின்னு சொல்லலாம், வீழ்வர் அப்படின்னா விழுவர் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு படி நீரில் ஒரு படி உப்பை சேர்த்தால் அது அந்நீரிலேயே கரைந்து ஒரு படி உப்பு நீராகத்தான் இருக்கும். அதே போல்தான் ஆழியோனாகிய விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாகவே நம் உள்ளத்தில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்வீர்கள். எருதாகிய நந்தியில் ஏறும் ஈசனையும் சக்ராயுதத்தை உடைய விஷ்ணுவையும் வேறுபடுத்தி கூறுபடுத்தி பேசுபவர்கள் கொடுமையான நரகில் வீழ்ந்து துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லையான புவனமும் அமர்ந்து ஏக முத்தியானவன், பல்லுநாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வார், வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புழுத்து மாய்வரே. இதுதாங்க அந்த பாடல். தில்லை நாயகன் அப்படின்னா நடராச பெருமான், திருவரங்கன் அப்படின்னா திருமால், புவனம் அப்படின்னா உலகம், முத்தியானவன் அப்படின்னா வீடு பேரு அளிப்பவன்
இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தில்லையில் ஆடும் நடராசனும் அவன்தான், திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட திருமாலும் அவன்தான், அனைத்து உலகங்களுக்கும் எல்லையான ஆகாயம் ஆகவும் பிரம்மம் ஆன ஏகமாகவும் வீடு பேறு அளிப்பவனும் அவன்தான். பல்லும் தீ நாக்கும் உள்ளவர்கள் சிவனே பெரியவன் என்றும் அல்ல பெருமாளே பெரியவன் என்றும் அவரவர் எண்ணம் போல் தாங்கள் படித்ததை மட்டும் பேசி மகிழ்வார்கள். புராண கதைகளில் நடந்த வல்லபங்களை கூறி வேறுபடுத்தி பேசுபவர்கள் தன் ஆன்மாவை அறியாமல் வாய்ப்பொழுத்து மடிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான் முத்தியான வித்துளே முளைத்தெழும் தவச்சுடர் சுத்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்தன் ஆடல் கண்ட பின் அடங்கலாடல் காணுமே. இதுதாங்க அந்த பாடல். அத்தன் ஆடல் அப்படின்னா இறைவனின் ஆடல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 8 திசைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருப்பவன் எம்பிரானாகிய சிவனே சக்தியாகிய நம் உடம்பில் வித்தாகவும் உயிராகவும் அறிவாகவும் விளங்கும் வாளையை அறிந்து தியானம் செய்தால் சோதி வடிவில் இறைவன் வருவான். சித்தம் தெளிந்து அறிவை அறிந்து 4 வேதங்களும் கூறும் உள்ள கோயிலின் வாசலை திறந்து ஈசனின் நடனம் கண்டு ஆனந்தம் அடைந்து அமைதி காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 57. உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்துணர்ந்து பாடுவீர் பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர் செற்றமாவையுள்ளுரை செருக்கறுத்து இருந்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. இதுதாங்க அந்த பாடல். பராபரங்கள் அப்படின்னா இறைவன், செற்றமா அப்படின்னா செருக்கு, சோதி அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இறைவன் புகழ் பாடும் நூல்களை உணர்ந்துணர்ந்து பாடுங்கள், பற்றுக்களை அறுத்து தவத்தில் நின்று சிவபெருமானை சேருங்கள், பகைமையை ஒழித்து உள்ளத்தில் குற்றங்களை நீக்கி 10ஆம் வாசலை திறந்து செருக்கையும் ஆணவத்தையும் அழித்து மெய்ப்பொருளை அறிந்து தியானம் செய்து வந்தால் உனக்குள் தூய்மையான உண்மை பொருளில் ஈசன் சோதியாக என்றும் நிலைத்து வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. போதடா எழுந்ததும் புனலதாகி வந்ததும் தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும் ஓதடா அஞ்சு மூன்றும் ஒன்றதான அக்கரம் ஓதடாய் ராம ராம ராமவென்னும் நாமமே. போது அப்படின்னா பொழுது, அதாவது காலை பொழுது. புனல் அப்படின்னா நீர். அஞ்சு மூன்றும் ஒன்றதான அக்கரம் அப்படின்னா ஓம் நம சிவய என்னும் மந்திர எழுத்து. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காலை பொழுதில் எழுந்து அது என்ன என்பதையும் நீராகி நின்று வந்த அது என்ன என்பதையும் நாத விந்தான தாதுவாய் புகுந்து நெருப்பாகி விளைந்த அது என்ன என்பதையும் எல்லாம் நமக்குள் நன்கு அறிந்து கொண்டு அது இறைவனே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பஞ்சபூத தன்மையை காட்டும் நம சிவய என்னும் திருவைந்து எழுத்தாகவும் அறிவு உணர்வு நினைவு என்பவைகளை உணர்த்தும் அகாரம் உகாரம் மகாரம் என்ற 3 எழுத்து ஓம் எனும் ஓங்காரமாக உள்ளதை உணர்ந்து ஓம் நமசிவய என்னும் எழுத்தை உங்களுக்குள் உச்சரித்து உயர்வடையுங்கள். ஓரெழுத்தான வித்திலிருந்து 5 3 8ஆகி உடலாக விளங்குவதை உணர்ந்து அதுவே ராம மந்திரமாக இருப்பதை அறிந்து ராம நாமத்தை ஓதி உயர்வடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. அகாரம் என்ற அக்கரத்துள் அவ்வு வந்து உதித்ததோ உகாரம் என்ற அக்கரத்தில் உவ்வு வந்து உதித்ததோ அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதோ விகாரமற்ற யோகிகள் விரித்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். அகாரம் அப்படின்னா ஆ என்ற எழுத்து, உகாரம் அப்படின்னா ஊ என்ற எழுத்து, அக்கரம் அப்படின்னா எழுத்து, சிகாரம் அப்படின்னா சி என்ற எழுத்து, விகாரமற்ற அப்படின்னா மனதில் எவ்வித குற்றமும் இல்லாத அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அகாரம் என்ற ஆ எழுத்தில் ஓர் எழுத்தான அவ்வு தோன்றியதோ உகாரம் என்ற ஊ எழுத்தில் ஊமை எழுத்தான உவ்வு வந்து தோன்றியதோ இந்த 2 எழுத்துகளும் சி என்ற
சிகாரம் இன்றி தோன்றியிருக்க முடியுமா? இதனை எவ்வித மன விகாரமும் அற்ற யோகிகளே நீங்கள்தான் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும். சிகாரம் இல்லாமல் எந்த எழுத்தும் நிற்காது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஓர் எழுத்தை உணர்ந்து தியானிப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 60. அறத்திறங்களுக்கும் நீ அகண்டம் என் திசைக்கும் நீ திறத்திறங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதி நீ மறக்கொணாத நின் கழல் மறப்பினும் குடிகொலே. இதுதாங்க அந்த பாடல். அறத்திறங்கள் அப்படின்னா புண்ணிய செயல்கள், அகண்டம் அப்படின்னா ஆகாயம், என் திசை அப்படின்னா 8 திசை, மறக்கொணாத அப்படின்னா மறக்க முடியாத, கழல் அப்படின்னா திருவடி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிவபெருமானே புண்ணிய செயல்கள் யாவும் நீ, அகண்டங்கள் அனைத்துக்கும் 8 திசைகளுக்கும் காரணமானவன் நீ, உன்னை தேடுபவர்களின் சிந்தையில் மெய்யறிவாகவும் உள்ளவன் நீ, மெய்ஞான விஞ்ஞான திறன்களுக்கும் அதில் ஆராய்ந்து சாதிக்கும் திறமைகளுக்கும் காரணம் நீ, உறக்கம் நீ உணர்வும் நீ உட்கலந்த சோதியும் நீயே. உன் திருவடிகளை நான் அறியாமல் மறந்து போனாலும் என் உடலில் இருக்கும் மனம் என்னும் தாமரையில் நீ வந்து குடியிருந்து ஆண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 7வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.